நமக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நமக்கு நல்லவராக தெரிகிறார், நமக்கு எதிராக பேசும்போது அவர் இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறத என்னால் என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது. ஸோ எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது அவரை மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி எந்தெந்த பத்திரிகையிலெல்லாம் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அன்னைக்கு மூத்த பத்திரிகையாளராக இருந்தவர் இன்னைக்கு வந்து புரோக்கர் ஆகிட்டாரா? அவர் என்னைக்குமே புரோக்கராக தான் இருந்தார் அப்படின்னு சொன்னால் ரைட். அப்போ ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே கோச்சாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் வேற இதுக்கு கோச்சாக போவாங்க. ஏன் பிளேயரே இங்கேருந்து அங்கே போயிடுவாங்க. இங்கே இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல பிளேயர், அங்கே அடுத்த டீமுக்கு போன உடனே ஒரு மோசமான பிளேயரா அவரை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதா? இது வந்து என்ன சொல்றது, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இந்த மாதிரி பண்ணது அப்படின்றது. சட்டம் அப்படின்றது எதுக்குங்க இருக்கு? காவல்துறை எதுக்கு இருக்கு? அதையெல்லாம் மீறிட்டு வந்து இது மாதிரி பேசிட்டார், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நாளைக்கு எல்லாருமே இந்த மாதிரி கிளம்பினாங்கன்னா நாடு என்ன ஆகும்? இதை போய் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கர்மா வில் கம் பேக் அப்படின்னு. எது கர்மா? எனக்கு புரியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அண்ணன் வைகோ அவர்கள் ஒரு காலத்தில் எப்படி நரம்பு புடைக்க இன துரோகி அப்படின்லாம் பேசினாரு, இன்னைக்கு அங்கே உட்காந்து முட்டு கொடுத்துன்னு பல்லுக்கு தூக்கிட்டு இருக்காரு. இதை வந்து நான் கர்மா அப்படின்னு சொல்வேன். இதே மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து தான் அவர் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தார். இன்னைக்கு அவருக்கு என்ன சொல்றது, ஆதரவு தெரிவித்துக் கொண்டு எல்லாம் அந்த பிள்ளை பாசம் அப்படின்றது. ஸோ இதைத்தான் நான் கர்மான்னு சொல்லுவேனே தவிர